வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனாபுரியரும் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரி சாமி குருநாதர் அருணா பெருமான் தொடரையே சரம் சந்திரன் எம்பெருமான் கருணை முடிவு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அரங்கசுவாமி திருவாரூர் திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமார என்ற வருஷப்படி பாடல் 1091 அழக நீரை குலைய என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருட்கத்தையும் பழனியாண்டன் திருவிடி சமர்ப்பிப்போம். முருகாச்சரம் அவன் அருளுக்கு பாத்திரமோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா, உன்னுடைய திருவடி அருள்வாய் என்று எம்பெருமானுடைய திருவடியை வேண்டி பாடப்பெற்ற அற்புதமான பாடல். திருவடி பெற பாடப்பெற்ற பாடல். தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனதான என்ற சந்தக்குறிப்புடைய பாடல். அழக நீரை குலைய விழி குவிய வளை கலகல என அமுத மொழி பதறி எழ அணியாரம் அழகு ஒழுகு புழக முலை குடைய இடைத்துவள மிக அமுத நிலை அது பரவ அதிமோகம் உளமுருக வரு கலவி தரு மகளிர் கொடுமை எனும் உரு கபடம் அதனில் மதி அடியாதே உலகடைய மயிலின்மிசை நொடியளவில் வலம் வரும் உன் உபய நறுமலரடியை அருள்வாயே. வளையும் அலை கடல் சுவர விடு பகழி வரதன் இரு மருதினோடு பொருது அருளும் அபிராமன் வரி அரவி மிசை துயிலும் வரத ஜெயமகள் கொடுனன் மருக அமர் முடுகி வரும் நிர்தேச தளமுரிய பறைத்தகர அசுரர் பதி தலை சிதற தகனம் எழ முடுக விடு வடிவேலா தரளமணி வடம் இலகு குறவர் திருமகள் கனவ சகலகளை முழுதும் வல்ல பெருமாளே. முதல் பகுதியில் அழக நிறை குலைய விடிகுவிய வளை கலகலென அமுதமொழி பதறியட அணியாரம் அழகு ஒழுகு புழக முலை குடைய இடைத்துவழ மிக அமுதநிலை அது பரவ அதிமோகம் உளமுருக வரு கலவி தரு மகளிர் கொடுமை எனும் உரு கபடம் அதனில் மதி அழியாதே உலகடைய மயிலின் மிசை நொடியளவில் வலம் வரும் உன் உபய நறுமலர் அடியே அருள்வாயன் வேண்டுகிறார். எம்பெருமானோட திருவடி யாசிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான யுக்தியோட இந்த பாடலில் அணுகிறார். என்ன சொல்றார்? முதல்ல கூந்தலின் வரிசை கலைய கண்கள் குவிய வளைகள் கலகல என்று ஒலிக்க அமுதம் போன்ற மொழிகள் பதறியட பதறலோடு பெருக அணிந்துள்ள முத்து மாலை, அதாவது அழகு ஒழுகுவதும் புழகம் கொண்டதுமான கொங்கையின் மீது துவள இடை நெகிழ மிகவும் காம இன்ப ரச நிலை பெருக அதிக ஆசையோடு உள்ள முருக ஏற்படுகின்ற புணர்ச்சியை தருகின்ற பெண்களின் கொடுமை என்று சொல்லத்தக்க வஞ்சக சூழ்ச்சியிலே என்னுடைய புத்தி என்னுடைய மதி அழிந்து போகாமல் உலகம் முழுமையும் மயில் மீதில் ஏறி ஒரு நொடுப்பொழுதில் வலம் வந்த உன்னுடைய 2 நறுமணம் வீசும் மலர்பாதங்களை தந்தருவன் முதல் பகுதியில் வேண்டார். 2வது பகுதியில் வளையும் அலைகடல் சுவர விடு பகழி வரதன் இரு மருதினோடு பொருது அருளும் அபிராமன் வரி அரவின் மிசை துயிலும் வரத ஜெயமகள் கொடுனன் மருக அமரர் முடுகிவர் நிர்தேச தளமுரிய வரை தகர அசுரர் பதி தலை சிதற தகனம் எழ முடுக விடு வடிவேலா தரணமணி வடம் இலகு குறவர் திருமகள் கனவ சகலகளை முழுதும் வல்ல பெருமாளேன்னு முடிகிறார். 2வது பதில் என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானுடைய முதல்ல கிருஷ்ணனுடைய பராக்கிரமம் வளைந்துள்ள அலைகடல் வற்றி போகும்படி செலுத்திய அம்பை கொண்ட வரதன் 2 மருத மரங்களை தாக்கி அருள்பாடித்த அபிராமனான அழகன் கோடுகளுடைய பாம்பின் மேலே தூக்குகின்ற வரதன் விஜயலட்சுமியின் கணவன் ஆகிய திருமாலின் மருமகனே. அடுத்தது எம்பெருமானுடைய பராக்கிரமம் போர்க்கு முடுக்கோடு வந்த அசுர தலைவர்களின் சேனைகள் எல்லாம் சிதற மாலை தூள்பட அசுர தலைவன் சூரனுடைய தலை சிதறிவிழ தகனம் எழ நெருப்பு பெருகி எழ விரைவில் வேலை செலுத்திய கூறிய வேலாயுத பெருமாளே ஈற்றடி முத்துமாலை மணிமாலை இவை விளங்கும் குறவர் குலத்து அழகிய மகளாம் எங்கள் தாய் வள்ளியின் கணவனை சகல கலைகளும் முற்றும் வல்ல பெருமாளே மலரடியே அழுவாயே அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இந்த பாடலில் முதல்ல நிறைய முக்கிய குறிப்பாடு இருக்கு. முதல்ல உலகடைய மயிலின் மிசை, இது எம்பெருமான் மயிலில் ஆரோகணித்து உலகை வலம் வந்த வரலாறு பல திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதுதான் சொல்றார். அடுத்தது வளையமலை கடல் சுவர விடு பகழி வரதன், கிருஷ்ணர் கடல் மீது பானம் விட்ட வரலாறு. வர்ண மந்திரம் ஜெபித்தும் வர்ணம் வந்து வழிவிடாததால் ஸ்ரீராமர் கோபித்து கடல் சுவர பானத்தை விட்டனர். எரிகடல் நெறிதனை மறுத்தால் நன்றென சுடு சரம் எய்தான்பார் கம்பராமாயணத்தில். அதே தான் சொல்றார். ஆழியில் புனலற மணிகள் அட்டிய பேழையில் பொலிந்தன பறவைங்கிறார். அடுத்தது இரு மருதோடு பொருந்த வரலாறுன்னு திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது சூரபத்மனோட போரிட்ட வரலாறு. சகலகலை வல்லவன், சகலகலைகளும் வல்ல பெருமாள் எம்பெருமான். அதை சொல்றார். சகலகலை முழுதும் வல்ல பெருமாள், அறகுறை முக்கால்லாம் முழுதும் அந்த கலையுடைய உச்சத்தையும் அறிந்த பராக்கிரமசாலி எம்பெருமான் பழனாபுரிவேள் முருகவேள். அதை ரொம்ப அற்புதமாக நம்ம குருநாதர் இங்கு சொல்கிறார்.
இப்போ இந்த மிக இணக்கமான பாடல் நம்ம படிக்கும்போது தெரியும். இந்த பாடலில் பாடலுடைய முற்பகுதியில் தம்முடைய அழகை வெளிக்காட்டி காமுகர் உள்ளத்தை கவர்ந்து பொருள் பறிக்கின்ற பொதுமானுடைய கலவையின் போது உண்டாகும் நிலையை அடிகளார் படம் பிடித்து காட்டார். அதை காமிச்சு அறிவித்து காம உணர்வில் அறிவு அழிந்து போய்விடாமல் முருகப்பெருமான் திருவடி காட்சி வந்து ஆட்கொண்டு அருள் புரிய வேண்டுமாறு வென்ற நம்பொருட்டு. பின்பதில் வளையும் அலைகடல் சுவர விடு பகழி வர ராமர் சேதுபந்தனம் புரியும் பொருட்டு தென் கடற்கரையில் திருப்புள்ளனில் படுத்து வர்ணனை 7 நாள் வழி வேண்டினார். வர்ணன் 7 கடல் கப்பால் 2 பெரிய திமிகளின் போரை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தபடியால் ஸ்ரீராமுடைய வேண்டுதலை அறியாதவனாய் நின்றான். ராமர் வெகுண்டு அக்னி கணையை எடுத்து தொடுத்து விடுத்தார். அந்த கணையின் வெண்மையால் கடல் வறண்டு போயிடுச்சு. இதனால் அடிடார் நீ சொல்ற இலங்காபுரிக்கு போய்க்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீ குளிர்ந்த வாகை சிலை வளைத்தோன் மருகாம்பர் கண்டலங்காட்டு. அதே தான் இங்கே சொல்றார். வளையும் அலைகடல் சுவர விடு பகடி வரதம் 2 மருதினோடு பொருது அருளும் அபிராமம். அபிராமம்னா அழகு, அபிராமன்னா அழகன். இது கண்ணபிரான சொல்றார். ஆடையின்றி நீரில் கொடுத்தல் அறிவுடைய செயலர்னு ஆச்சார கோவில் 14 கணக்கு சொல்லும். உடுத்தல்லால் நீராடார் ஒன்று உடுத்து உண்ணார் உடுத்த ஆடை நீருள் பிழியார் விழுத்தக்கார் ஒன்று உடுத்து என்றும் அவைபுகார் என்பதே முந்தையோர் கண்ட முறைன்னு ஆசார கோவில இருந்து. சிறப்பு பொருந்தியோர் ஒரு ஆடையை உடுத்து அல்லது நீராட மாட்டார். 2 உடுத்தன்றி ஒன்றை உடுத்து உண்ண மாட்டார். உடுத்த ஆடை நீரில் பிடிய மாட்டார். ஓர் ஆடை உடுத்து அவையின் கண் செல்லார். இப்படி சொல்லப்படுவது இது வந்து முந்தையோர் கண்ட முறைமை. இப்போ குபேரனுடைய புதருளாகிய நலகுபாரன் மணிகிரீவன் என்ற 2 பேரும் அரம்பையரோடு கழிப்பு மீதியால் காதலோடு ஆடையின்றி நீரில் விடாண்டாங்க. அந்த வழிவந்த நாரதர் நீரில் ஆடையின்றி குடித்தல் அறிவுடையோருக்கு அடாத செயலாகும்னு நீங்கள் மரங்களாக கிடையாது சாபம் கொடுத்தார். அவர்கள் பயந்து அஞ்சல் செய்து பொறுத்தர் மாதிரி வேண்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆயர்பாடியில் நந்தகோபன் மாடியில் மருத மரங்களாக தோன்றி வளர்ந்து தேவையாண்டு 100 வரை நிற்பீங்க. பூபாரம் தீர்க்க கோபாலகிருஷ்ணர் திருமால் அவதரிப்பார். அவருடைய பாத கமலம் தீண்ட உங்களுடைய சாபம் தீர்ந்து வரத்தை கொடுத்து நீங்கிட்டார். அவர்கள் அப்படியே நந்தகோபாலன் வீட்டில் மருத மரங்களாக முனைத்து கிடைத்திருக்கிறாங்க. கண்ணபிரானுக்கு தெரியும், யசோதை பாலும் தயிரும் வெண்ணெய் ஊட்டினா அவன் அதனை உண்டு அமையாது ஒளிந்து போய் பானையில் உள்ள பால் தயிர் வெண்ணெயை வாரி வாரி உண்டும் அடுத்த மனையில் உள்ள விஷயங்கள்லாம், அதாவது பால் தயிர் வெண்ணெய்லாம் களவு கொண்டு செய்து உண்டும் தயிர்ச்சோரன் எனும் அப்படிம்பார் பழனி திருப்போல். உரில் உள்ளதை உரல் மீது ஏறி பானையில் உடைத்து உண்டும் உவந்தார். அது கண்ட யசோதை சீற்றம் முட்டு தாம்பு கயிறு எடுத்து உரலில் கட்டும் பொருட்டு ஓடி தேடி பிடித்து வாசுதேவர் இடையில் சுற்றினார். 2 விரல் கிடை குறைந்தது. பெரிய அந்த கயிற்றுக்கு அடங்காத மகனுடைய இடையை கண்டு அவள் தேங்கினான். வேறு பல கயிறுலாம் எடுத்து ஒன்றோடு ஒன்றா முடிச்சு சுட்டுதான். எத்தனை கயிறுகளை முடித்தோ 2 விரல் கிடை குறைவாகவே இருந்தது. ஐயோ, இது என்ன அதிசயம், இத்தனை கயிறுகளால் உனக்கு கட்ட முடியலன்னு வருந்தினான். தாயோடைய வருத்தத்தை அகற்றி மகிழ்விக்கவும் மருத மரங்களா என்ற கந்தர்வனின் சாபத்தை மாற்றவும் திருவிழம் கொண்டு இடையை சுருக்கினார். உயிரிழந்த பந்தபாச கட்டை அவிழ்க்கின்ற அவரை யசோதை உரலோடு கட்டிவிட்டு போனான். அவர் உரலோடு சிறிது நேரம் அழுது வெள்ள தவழ்ந்து வாயில் நின்ற மருத மரங்களுக்கு இடையே போனார். உரல் அந்த சிறிய சந்தில் வர தடைப்பட்டதுனால தனது செம்பவள திருவிடை தாமரால் அந்த மருத மரங்களை உதைத்தருவினார். இடி இடித்தது போல் அந்த மரங்கள் 2 வேரோடு விழுந்தன. நலகுபாரன் மணிகிரிவன் 2 குபேர புதர்கள் தொல்லுருவமாகிய நல்லுருவம் பெற்று தாமோதரனை போட்டு செய்து தங்கள் பதவி அடைந்தார். இந்த வரலாறு சொல்றார். அமர்முடுகி வரும் நிர்தேசர் தளமுடி. நிருதர்கள் கூடியவர்கள், நல்ல உள்ளம் அவர்களுக்கு இல்லை. அஞ்ஞானம் நிறைந்திருந்தபடியால் அவர்கள் யாவரோடும் முருகி போர் புரிந்து தம்முடைய தலைமையை நிலைநாட்டி கொண்டிருந்தாங்க. அவர்கள் நல்லோரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. பரம்பொருளாகிய முருகப்பெருமானோடும் போர் புரிய தொடங்கினாங்க. ஞானமே வடிவாகிய இறைவன் திரும்பவும் அஞ்ஞான இருள் நில்லாது ஓடும். போர்க்களத்தில் அரக்கர் சேனையும் பொடிபெற்றிருந்தது. அதை சொல்றார். வரைனா மலை, இங்கு கிரௌஞ்ச மலை சொல்றார். 109 வீரர்களின் தாரனுடைய மாயக்கருத்துக்கு இணங்கி கிரௌஞ்சம் அப்படி மலை வடிவாக இருந்த அரசனை எம்பெருமான் வேளால் பிளந்து அதிலிருந்து அனைவரும் விடுவித்து இருந்தார். வருசுரர் மதிக்க ஒரு குருகு பேர் பெற்ற கன வடசிகரி பட்டு உருவ வேல் தொட்ட சேவன்பர் வீழ்ச்சி காணப்பல மலை பிளவுபட மகர ஜலநிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேல் என்பார் சீர்வாத வகுப்பில். மலை ஆறு கூறு எழ வேல் வாங்கினான்பார் கந்தரங்காட்டில். கனகிரௌஞ்சத்தில் சக்தியை விட்டவன்பார் கட்சி திருப்பூர். சுரர்க்கு வஞ்சம் செய் சூரன் இள கிரௌஞ்சம் தன்னோடு துளக்கு இழந்த அண்டகோளம் அளவாக துரத்தி அன்று இந்திரலோகம் அடித்தவன் பொன்றுமாறு சுடப்பரும் சண்டவேலை விடுத்தவன் என்பார் திருப்பூரம் திருப்பூர். இன்னும் கிரௌஞ்சமலை வந்து மாயைக்கு இடம். கிரௌஞ்சமலை என்பது உயிருடைய வினைத்தொகுதி. முருகப்பெருமான ஞானசக்தியாக வேடதும் கிரௌஞ்சமலை என்னும் வினைத்தொகுதி அடித்ததுன்னா
உயிரின் வினைத்தொகுதி அடித்து அவர்களை காத்து அருள் புரிந்த செய்தியை சொல்றார். அதுதான் குறிப்பால் உணர்த்துகின்ற செய்தி. இந்த முருகால் எனது இடும்பை குன்றிருக்கும் கோல் நவில் வேல் சூர் தடிந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டு உருவு தொட்ட தனிவேலை வாங்க தூம்பார். திருமுறாட்டுப்படை வெண்பா பொருள். நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கள் வேளாம்பார். பழனி திருப்பூர் அடினார். அப்படி நம்முடைய வினைகள் எல்லாம் அறுத்தெறியும் வல்லமை முறைப்படும் ஞானசக்தியை வேலுக்கு தான் உண்டு. வேலுண்டு வினை இல்லை. வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன். அதெல்லாம் யோசிக்கணும். கவுஞ்சமலை பொன்மயமானதுங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். சொன்ன கவுஞ்ச கிரி ஊடுருவ துடைத்த வைவேல் மன்ன கடம்பின் மரணமாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே பார்க்கின்ற அலங்காரத்தில். இன்னொரு அலங்காரம் சொல்வார். பங்கேறின பட்டு ஓலையில் இட பண்டு தளி தம்கால் இட்டது அறிஞ்சிலனோ தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் பாய்விட பொன்னன் சிலம்பு புலம்பவரும் எங்கோ நரியின் இனி நான்முகனுக்கு இருவிலங்கியம்பார். அடுத்தது உலகடைய மயிலின் மிசை நொடியளவில் வலம் வரும் உன் உபய நறுமண நடி அழுவாய். இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். இந்த கனிக்காக எம்பெருமான் மயிலை சுற்றி வந்த வரலாறு. விளங்கிய மயிலேறி அடையலர்கள் மாட ஒரு நிமிடம் தன்னில் உலகை வளமாக நொடியில் வந்து உயர் அழகிய சுவாமி மலையில் அமர்ந்தொரு பெருமாள் என்பார். சுவாமிமலை திருப்படு திடுக்கிட கடல் அசுரர்கள் முடிபட கொடுத்து இசைகிரி பொடிபட அட சுடரையில் திருத்திவிட்டு ஒரு நொடியில் வளம் வரும் மயில் வீரா. திருத்தணை திருப்போள். அடுத்தது சகலகளையும் முழுதும் வல்ல பெருமாள். வல்லங்கிற சொல் தான் வலன்னு வந்தது. அதாவது எல்லாவற்றிலும் சகலை வல்லவன் எம்பெருமான் தான். இதுக்கு நம்ம ஏற்கனவே கதை படிச்சிருக்கோம். நிறைய கருத்துக்கள்லாம். கள்ளச்சல மங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரைகண்ட புலவோன் அருணகிரி பெருமான். எல்லாரும் கொடுத்த சகலகலா வல்லவன் கொடுத்த தாம்பூலத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் சகலகலா வல்லவர். யாரும் எடுத்துக்கல. சரஸ்வதி, பிரம்மன், நாராயணன், முடிவில் பரமேஸ்வரி, உமாதேவி அவர்கள் எல்லாம் இதற்குரியவன் நான் அல்ல, குமரன் தான் ஞான பண்டிதன், சிவகுருநாதன், அந்த முத்துக்குமார சுவாமி தான் இதற்குரியவன் அருளி செய்து எல்லோரும் வேண்டி நிற்க தாம்பூலத்தை சகலகலா வல்லவன்ற தாம்பூலத்தை ஏற்றுக்கொண்ட எம்பெருமான். அதனால தான் கல்வி கரைகண்ட புலவோன்னார் அருணகிரி பெருமான். இப்படி பல அற்புதங்கள் இருந்த அந்த பாடலில் என்ன கருத்துனா, முருகா திருவடி அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருவடி சமர்ப்பணம் செய்து அவன் அருள் பார்த்துருவோம். குருநாதர் அருணா பெருமான் திருப்பதியே சரணம் முருகாஜலம் எல்லாம் வல்ல பழனியாண்டவன் கருவரம். முருகா 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 முருகா.